அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, தலைவர் ஐயா எல்இபி அவர்களுடைய புகழுரையாற்ற வருகை புரிந்திருக்கிற எங்களுடைய அன்பிற்குரிய தலைவர் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கிற தமிழக காங்கிரசினுடைய தலைவர் என்னுடைய அருமை நண்பர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர் மணிரத்தினம் அவர்களே, இன்னும் பெயர் சொல்ல வேண்டிய ஏராளமான தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மணிரத்தினம் அவர்கள் நம்முடைய மாவட்ட தலைவர் NVS அவர்களோடு இணைந்து தமிழக காங்கிரசின் சார்பாக இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தலைவர் சிதம்பரம் அவர்களும் மாநில தலைவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து கொண்டிருப்பதற்காக அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் ராபர்ட் புரூஸ் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள், பொருளாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நாங்குநேரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, எல்இபி என்று அன்பாக அழைக்கப்படக்கூடிய இளைய பெருமாள் அவர்கள் ஒரு மாபெரும் மனிதர், ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மாபெரும் மனிதாபிமானி, ஒரு சமரசமற்ற போராளி என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் அவரோடு மிக நெருங்கி பழகி இருக்கிறேன். அவர் தமிழக காங்கிரஸ் தலைவராக வந்த பொழுது இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் சென்னையில் டே எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய சோழன் விரைவு வண்டியில் சென்னையில் அவர்கள் 2 பேரும் ஏறி சிதம்பரம் வந்து இறங்கி அங்கிருந்து காட்டுமன்னார் கோயிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அவருடைய இல்லத்தில் கொண்டு போய் விடுகிற அளவிற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள். தலைவரும் எல்இபி அவர்களும் சென்னையிலிருந்து ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காங்கிரஸ் தோழர்களுடைய வரவேற்பை பெற்று காங்கிரஸ் கட்சியினுடைய அறிமுகமாக அவரை மிகவும் தூக்கி பிடித்து இங்கே வந்தார்கள் என்பது பழைய வரலாறு. இன்றைக்கு அவருடைய 100ஆண்டு விழாவினுடைய நிறைவிலும் இந்த நிகழ்ச்சியிலும் அவர்கள் கலந்து கொண்டு வந்து உரையாற்றுவது என்பது நமக்கு பெருமை சேர்க்கிற விஷயம். நண்பர்களே, எல்இபி அவர்கள் சமூக சேவையும் அரசியலும் செய்கிற பொழுது இருந்த சூழல் வேறு. மணிரத்தினம் அவர்கள் அதை சொன்னார்கள். எனக்கு நன்றாக தெரியும். அப்பொழுது நான் புதுமுக வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் அவரை பார்ப்பதற்காக நானும் தோழர் பழனிசாமியும் வந்தோம். எங்கேயோ காரில் புறப்பட்டு போனார். எங்களை பார்த்துட்டு நிறுத்தி எங்களையும் அழைச்சிக்கிட்டார். ஒரு கிராமத்திற்கு போனோம். போன பொழுது காரை நிறுத்தி, நீ கிராமத்துக்குள்ளார வரலாம், ஆனால் காரில் போகக்கூடாது, செருப்பு போட்டுக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஊரில் சொன்னாங்க. இதே மன்னார்குடியில் தான். அன்றைக்கு நெருப்பு பறக்கிற ஒரு காலகட்டம். ஆனால் அவர் ரொம்பவும் பொறுமையானவர். தெளிவாக சொன்னார், அவ்வளவுதானப்பா, நான் அதை அவுத்து வச்சுட்டே போகிறேன்னு சொல்லி செருப்பை கழட்டி ஓரமாக கார்லேயே விட்டுட்டு நடந்து போய் அங்கே இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு திரும்பவும் ஒரு பெரும் கூட்டமாக வந்து காரில் ஏறி அவர்கள் வந்தார்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது ஒரு காலகட்டம். அன்றைக்கு அரசியல் செய்வது, சமூக சேவை செய்வது என்பது அவ்வளவு சிரமமான விஷயம். ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறி இருக்கு. இந்த நிலைமை எப்படி மாறியது? தோழர் மணிரத்தினம் சொன்னதை போல காங்கிரஸ் கட்சியால் மாறி இருக்கிறது. அதை யாரும் மறுத்துடவே முடியாது. நாம் கொண்டு வந்த சட்டங்கள், நாம் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள், ஜவஹர்லால் நேருவில் ஆரம்பித்து அம்பேத்கரில் இருந்து பெருந்தலைவர் காமராஜரில் இருந்து ஒவ்வொருவரும் நாம் செய்த செயல்கள், தலைவர் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த பொழுது மாணவர்களுக்கு கொடுத்த வங்கி கடன், ஏராளமான தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த வங்கி கடனை பெற்றார்கள். இவைகள்லாம் தான் இன்றைக்கு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனை நாம் உணர வேண்டும்.
எனவே இன்னைக்கு அரசியல் செய்வது எளிது. அன்னைக்கு செய்த அரசியல், அன்னைக்கு செய்த சமூக சேவை சிரமமான ஒன்று. அந்த கடுமையான காலகட்டத்தில் அவர் உழைத்தார், அவர் மக்களை மேம்படுத்தினார். கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடியவர். எதன் பொருட்டும் தான் சொல்ல வேண்டிய கருத்தை அவர் மறைத்தது கிடையாது. எனவே அந்த தகுதிகளெல்லாம் அவருக்கு உண்டு. அந்த தகுதிகளோடு தான் அவர் இந்த மண்ணிலே பிறந்தார், மண்ணிலே வாழ்ந்தார், மண்ணிலே மறைந்தார். ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை உடையவர். அதிகாலை 5 மணிக்கு எழுவார். குளிர்ந்த நீரை எடுத்து தலையிலே ஊற்றிக்கொள்வார். கை நிறைய விபூதியை எடுத்து நெற்றியிலே பூசிக்கொள்வார். வள்ளலாருடைய அருட்பாவை வாய்விட்டு வேகமாக பாடுவார். அவர் இருக்கிற அறையில் மற்றவங்க தூங்கவே முடியாது. காரணம் 5 மணியிலிருந்து அவர் பாட ஆரம்பித்து விடுவார். ஆச்சரியமாக இருக்கும். கதராடையை தவிர அவர் வேறு ஆடை உடுத்தி நான் பார்த்ததே கிடையாது. ஆன்மீகத்திலும் அவர் ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு புரட்சியாளர். அவர் வள்ளலாரை தான் பெரிதாக எடுத்துக்கொண்டார். மற்ற கடவுள்கள் அவருக்கு 2ஆம் பட்சம். ஏன்னா வள்ளலார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்று அவர் உறுதியாக நம்பினார். வாடும் பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கின்ற வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார். ஏனென்று சொன்னால் இந்த தேசத்திலே விளிம்பு நிலை மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அதற்காக நாம் வாட வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. அவருடைய ஆன்மீகம் என்பது அரசியல் சார்ந்தது அல்ல. அவருடைய ஆன்மீகம் என்பது மனிதாபிமானம் சார்ந்தது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் அதை தான் சொல்கிறோம். இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடு என்று மதுரையிலே நடத்தி இருக்கிறார்கள். அந்த சுவரொட்டியை பார்த்தேன். அதில் மோடி படம் இருக்கிறது, நட்டா படம் இருக்கிறது. முருக பக்தர்கள் மாநாட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இவர்கள்லாம் முருக பக்தர்களா? இல்லையே. இவங்கெல்லாம் ராம பக்தர்களில் ராமருக்கும் முருகருக்கும் சம்பந்தம் இல்லையே. நாங்கள் இதைத்தான் சொல்லுகிறோம். மதம் என்பது, ஆன்மீகம் என்பது, கடவுள் என்பது, ஜாதி என்பது நாம் யார் என்பதை காட்டுவதற்காகத்தான். அவைகளை பரப்புவதற்காக நாம் வரவில்லை. மகாத்மா காந்தி சொன்னார், இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்களெல்லாம் இந்தியர்கள். என் பார்வையில் நான் அப்படி தான் பார்ப்பனே ஒழிய அவர்களை இந்துக்களாகவோ முஸ்லீம்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். அதுதான் காங்கிரஸ். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்க? வட இந்தியாவில் ராமரை வைத்து ஒரு வியாபாரம் செய்தீர்கள். அந்த வியாபாரம் கொஞ்ச நாள் நடந்தது, அதன் பிறகு அது படுத்து விட்டது. இன்றைக்கி தென்னாட்டில் என்ன செய்கிறீங்க? முருகரை வைத்து ஒரு வியாபாரம் செய்யலாம் என்று பார்க்கிறீர்கள். ஏன் முருகரை வடநாட்டுக்கு கொண்டு போகிறது தானே? ஏன் வடநாட்டுக்கு கொண்டு போகல? நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நடக்கிற இந்த அரசாங்கம் என்பது, தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய கூட்டணி என்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்களாலும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாலும் மத சார்பின்மை என்கின்ற நேர்கோட்டில் சிறப்பாக நடைபெறுகிற ஒரு கூட்டணி, ஒரு அரசாங்கம். இதை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் எதையோ செய்தார்கள். கடைசியில் முருகனை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற எல்லாரும் முருக பக்தர்கள் தான். யார் முருகனுக்கு எதிரானவர்கள் இங்கே இருக்கிறார்கள்? முருகனுக்கு எதிரானவர்கள் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது முருகன் உங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சிருவார்? எல்லார்ட்டையும் நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு முருகன் சொல்லுவாரா? தமிழ்நாட்டில் சொல்ல மாட்டார், ஒரு காலத்திலும் சொல்ல மாட்டார். எனவே தோழர்களே, தயவு கூர்ந்து அரசியல் ரீதியாக நம்முடைய பரப்புரைகளை வையுங்கள். ஆன்மீகமும் சீர்திருத்தமும் முற்போக்கான கருத்துகளும் உடையதுதான் ஒரு சிறந்த தத்துவம். அதைத்தான் மகாத்மா காந்தி நமக்கு தந்தார். அதை நாம் பின்பற்றுவோம். தலைவர் எல்இபி அவர்கள் அதை பின்பற்றினார். தலைவர் எல்இபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதற்காக உழைத்தார். எனக்கு தெரியும், மணிரத்னம் சொன்னார், அவர் ஒரு காஃபி சாப்பிடுவதற்கு கூட சிரமப்பட்டார் என்று சொன்னார்.
அதெல்லாம் உண்மை. அவர் ஓரளவிற்கு செல்வந்தரான குடும்பத்தில் பிறந்தவர் தான். அந்த மாபெரும் குளக்கரையில் வடக்கு புறம் ரத்தினம் பிள்ளையுடைய மாளிகை, தெற்கு புறத்தில் இளைய பெருமாளுடைய மாளிகை. அவ்வளவு பெரிய வீடு அவருக்கும். அவர் சொல்லுவார், அந்த வீட்டை பார்த்துட்டு தான் இந்த வீட்டை கட்டணும்பார். அன்றைக்கே அவருக்கு காவிரி பாசத்தில் 30-40 ஏக்கர் நிலம் இருந்தது. ஆனால் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை முடிகிற பொழுது எல்லாவற்றையும் அவர் இழந்திருந்தார். அதை நீங்கள் நினச்சிக்கணும். எத்தனை முறை நாடாளுமன்ற முறை, எத்தனை முறை சட்டமன்றம் தலைவர், இவ்வளவும் இருந்தும் தன்னுடைய கடைசி காலத்தில் அவர் இந்த சொத்துக்களை இழந்தார் என்பது தான் வரலாறு. அது அவருடைய வரலாறு மட்டுமல்ல, காங்கிரஸில் இருக்கிற பெரும்பாலானோருடைய வரலாறு அதுதான். எனவே தோழர்களே, இந்த மண்ணில் இருக்கிற நீங்கள் எல்இபியை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், அவருடைய பாதையை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாநில கமிட்டிக்கும் மாவட்ட காங்கிரஸிற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.